சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். பார்த்தீங்கன்னா எனக்கு இடுப்புலேருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. தோல்லேருந்து ஆரம்பிச்சு நேராக டியூரா மட்டும்தான் பஞ்சர் பண்ணுறோம். இந்த டியூரான்றது மூளையிலேருந்து வரக்கூடிய நீரை எடுத்துன்னு போகிற டியூப். அதுக்குள்ளே தான் வந்து நரம்புகள்லாம் வந்து பிரிஞ்சு ஸ்பைனல் கார்டு வழியாக பிரிஞ்சு பிரான்ச்சஸ் கொடுக்கும். ஸோ ஸ்பைனல் நர்வ்ஸ்லாம் வந்து இந்த டியூராக்குள்ளே தான் போகும். அது ஊசி போட்டதுலேருந்து தான் சார் இடுப்பு வலி வந்துச்சு. மயக்கம் கொடுத்தா இடுப்பு வலி வருமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, முள்ளு மலரும் எபிசோட் 6ல் இன்னைக்கு நம்ம சிசேரியனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க இடுப்பு வலி வருமானதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பல தாய்மார்கள் வந்து என்கிட்ட இது மாதிரி இடுப்புல ஊசி போட்டாங்க, அதுக்கப்புறமா எனக்கு வந்து இடுப்பு வலி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையான்றத தொடர்ந்து பார்ப்போம். ஓகேங்க, அதாவது ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னா என்னன்னா, இடுப்புல வந்து ஒரு நீளமான ஆனா அதே நேரத்துல வந்து டயாமீட்டர் விட்டம் கம்மியான ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்தணும். டியூராவை பஞ்சர் பண்ணணும். இந்த டியூராக்கு முன்னாடி நரம்புகள் இருக்கு, இந்த நரம்புகளுக்கு முன்னாடி தான் டிஸ்க் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எதுவுமே போய் ரீச் ஆக போகிறது. தோல்ல இருந்து ஆரம்பிச்சு நேராக டியூரா மட்டும்தான் பஞ்சர் பண்றோம். இந்த டியூரான்றது மூளையிலேருந்து வரக்கூடிய நீரை எடுத்துன்னு போற டியூப். அதுக்குள்ளதான் வந்து நரம்புகள்லாம் வந்து பிரிஞ்சு ஸ்பைனல் கார்டு வழியா பிரிஞ்சு பிரான்ச்சஸ் கொடுக்கும். ஸோ ஸ்பைனல் நர்வ்ஸ்லாம் வந்து இந்த டியூராக்குள்ளதான் போகும். நம்ம இடுப்போட அடிப்பகுதியில், அதாவது L2ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதாவது மொத்தம் L1 to L5 அந்த இடுப்பு பகுதி எலும்புல இந்த L2 கீழே தான் நம்ம அந்த ஸ்பைனல் நீடில் போட்டு மயக்க மருந்து அதை கொடுத்தாங்கனாக்கா உங்களுக்கு வயிற்று கீழே உணர்ச்சி இருக்காது, உங்களுக்கு வலி இல்லாத ஒரு ஆப்ரேஷன் வந்து நடைபெறும். அப்படி இருக்கும்போது நம்ம இடுப்புல இன்ஜெக்ஷன் போடுறதுனால தொடர்ந்து, அதாவது பர்மனண்டாவே இடுப்பு வலி வருமானது ஒரு தாய்மார் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அது முற்றிலும் கிடையாதுங்க. இடுப்பு வலி வரதுக்கான காரணங்கள் பல இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்து உங்களோட வெயிட் ஏற ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா லெகமெண்ட் லாக்சிட்டி அதிகமாகும், உங்களுடைய ஜவ்வுகள் எல்லாமே வந்து இலக்கியத்தன்மை அதிகமாகும், ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். அப்புறமா ஹார்மோன் காரணத்தினாலுமே வந்து உங்களுக்கு அங்கங்க சின்ன சின்ன தேய்மானங்கள் ஏற்படும், ஸ்ட்ரெச்சிங் ஏற்படும். ப்ளஸ் கால்சியமோட சப்ளிமெண்ட்ஸ் வந்து அடிக்கட்டாக இருக்காது. குழந்தைக்கும் நீங்கள் கால்சியம் சேர்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ கால்சியம் கம்மியாக இருக்கனால போன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அதனாலுமே உங்களுக்கு இடுப்பு வலி வரதுக்கான காரணங்கள் இருக்கு. பொதுவாக மயக்கம் கொடுத்ததுனால இடுப்புல ஊசி போடுறதுனால உங்களுக்கு இடுப்பு வலி வருதுன்றது வந்து ஒரு மெய்த். இது வந்து நம்ம தப்பா புரிதலோட நம்ம பயந்துட்டு நம்ம டெலிவரியை வந்து கிராஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபீட் பண்ணும்போது ஆகட்டும், இல்லை குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கிறதாகட்டும், ஒரு ஃபால்ட்டி பாஸ்சர் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடுப்பு வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி பல ரீசன்னால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடுப்பு வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொதுவாகவே வந்து நம்ம கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபால்ட்டி பாஸ்சர், தவறான அந்த பாஸ்சர்ல வந்து குழந்தைய ஹேண்டில் பண்றது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராப்பராக தூங்கணும், வெயிட் குறைக்கணும். வெயிட் குறைச்சிங்கனாவே உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய இடுப்பு வலி வந்து கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ஜவ்வு வந்து வீக் ஆகாமல் சுற்றி இருக்கிற மசில் ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ சிம்பிள் எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள். போஸ்டர் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதனால நம்ம வந்து இடுப்பு வலி வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இடுப்புல ஊசி போறதுனால இன்னொரு சின்ன ஒரு 100ல் ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, போஸ்ட் டியூரல் பஞ்சர் ஹெட்ஏக்னு சொல்லுவாங்க. ஹெட்ஏக் 3வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 7 நாள் வரைக்கும் இருக்கும். இது ஏன்னாக்கா, முதுகு தண்டோட டியூரா அந்த டியூப்ல வந்து பஞ்சர் பண்ணும்போது மூளை நீர் வந்து சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம், அந்த நீர் வந்து லீக் ஆகும். அந்த நீர் லீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரெயின் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு ஹெட்ஏக் வரும். அதை நம்ம ஈஸியாக அடிக்கடி ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிச்சு காலை ஹைட்டாக பண்ணிட்டு கொஞ்சம் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஹைட்டோட நம்ம அந்த தலைவலியை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதை நம்ம வெற்றிகரமாக வெளிவந்துடலாம். பட் முதுகுல ஊசி போடுறதுனால வரக்கூடிய தலைவலி மட்டும்தான் டெம்பரரி பிரச்சனையை தவிர உங்களுக்கு இடுப்புல வலி வர்றதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு புரிதல். அதனால நீங்கள் தைரியமா உங்களுடைய சிசேரியன் அறுவை சிகிச்சையை முதல்ல இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டு சிசேரியன் பண்றவங்களுக்கு
வலி வருமா வராதா என்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.